ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹேர் பேக் காட்ட போகிறேன். அதை எப்படி அப்ளை பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி எல்லாம் காட்ட போகிறேன். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது. செம்பருத்தி இலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஹேர் கண்டிஷ்னராக யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்லலாம் ஷாம்பு எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் வச்சே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக் ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னராக வந்து இதுதான் போடுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி ஹேர் பேக் மாதிரி காட்ட போகிறேன். ஓகேவா? நான் வந்து கொஞ்சம் செம்பருத்தி இலை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 10 லீவ்ஸ் எல்லாம் இருக்கும். அது நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் வந்து இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுமாதிரி கியூயாக இருக்கும். இது வந்து நான் தண்ணி மட்டும் போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். இது வந்து ஹேரில் நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என் முடி நான் காட்டுறேன் உங்களுக்கு. என்னோடய முடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. கீழே வந்து பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்கள் அம்மா கேட்பாங்க, முடி வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு கட்டிட்டு போகல அப்படின்னா யாராவது பாத்ரூம் ப்ரஷ்ஷுன்னு நினச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்கடி அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து கேவலமாக இருக்கும் என் முடி பாருங்கள் கைஸ். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து நல்லா சீவிக்கிறேன். ஆனால் லைட்டாக வந்து நான் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். எந்த ஒரு ஹேர் பேக்குமாக இருந்தாலும் நீங்கள் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா முடி வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஹேர் பேக் போட்டோம் அப்படின்னா அது கழுவி எடுக்கிறதுக்குள்ள ஒரு மாதிரி ஆகிடும். இந்த ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வடிகட்டவே இல்லை. நான் அப்படியே அரைச்சி நான் அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் யாராவது வடிகட்டுறீங்கன்னு நினச்சிங்கன்னா வடிகட்டிக்கோங்க. ஒரு 5 to 10 minutes மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க. வந்து ஆஃப்டர் வாஷ் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு காய வச்சுட்டு முடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. சீகவும் செஞ்சுட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி காட்டினதுக்கும் இப்போதைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து போக போக அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். நான் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் ட்ரை பண்ணது. மறுபடியும் இப்போ தான் வந்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் க்ரூமிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் பெருசாக எது க்ரூம் பண்ணதில்லைன்ட்டு. லைக் வந்து ஹைப்ரோஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. லைக் ஃபேஷியல் ஹேர்ஸு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோஸில். பட் போக போக உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நான் உங்களுக்கும் நான் காட்டுறேன். ஸோ இதே மாதிரியே இன்னும் நிறைய கண்டென்ட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட எல்லா கமெண்ட்டும் நான் படிப்பேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. பாய்.